கஷ்டம் யாருக்கு தான் இல்லை, வருத்தம் யாருக்கு தான் இல்லை, துன்பம் யாருக்கு தான் இல்லை, இப்படி எல்லாத்துக்கும் இருக்குது. பாரம் அப்படிங்கிறது நம்ம மனசை வந்து குப்பையை குழி மாதிரி போட்டு 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 வச்சுட்டு நம்ம அதை கடந்து போக முடியாத அளவுக்கு நிறைய விஷயத்த பண்ணுறோமோ அப்படின்ட்டுருக்கு. இதில் எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கிடச்சிது. இப்போது நம்ம தலையில் ஏதோ ஒரு பாரம் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ நேரம் சுமப்போம்? முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் தலைவலிக்கும், ஏதாவது ஒன்று வரும், டக்குன்னு தூக்கி அந்த பாரத்தை கீழே போட்டுருவோம். வயிற்றுல புள்ளையே இருக்கு, ஒரு 10 மாதம் தான் அதுக்கு டைம் பீரியட் இருக்குது. அப்போது அந்த மாதிரி டைம் பீரியடில் அதுக்கப்புறம் குழந்தைய வந்து நம்ம டெலிவரி பண்ணி தான் ஆகிறோம். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஆனால் சில நம்மளை சார்ந்து கெட்டதோ இல்லை நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும், அதை தாங்கிக்க முடியாத சக்தினால அதை அழுத்தமாக மனசுக்குள்ளே போட்டு பதிய வச்சுருப்போம். அதை எப்போ பார்த்தாலும் உள்ள டம்ப் பண்ணி அதை வெயிட்டாக இங்கே சுமக்கிறத விட அந்த வெயிட்டை தூக்கி வெளியில் வீசிட்டிங்கனாலே நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க, ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. அது வேண்டாம், அந்த வெயிட் வேண்டாம் நம்மளுக்கு. சுமந்தாச்சு போதும். என்றைக்குமே வந்து ஒரு விஷயத்த நம்ம கையில் எடுத்து பிடிக்கிற வரைக்கும் தான். விட்டுட்டோம்னா ஃப்ரீ, அவ்வளோதான். இவ்வளோதாங்க லைஃபு. யாருக்கு தான் இல்லை பிரச்சனை? தூக்கி குட் பை சொல்லிவிட்டு அடுத்து என்னன்னு யோசிங்க. இப்படிலாம் கடந்து போக முடியும், எல்லாம் கடந்து போகும், எல்லாமே இதுவும் கடந்து போகுங்கிற வேர்டு இருக்குது. அதனால எல்லாத்தையும் கடத்தி போய் நம்மளுக்கு ஒரு எண்டிங் இருக்குது, அது வரைக்கும் நம்ம வாழணும். அதை நம்மளாக வாழ்கிறதுக்கு இந்த இடத்தையும் ரொம்ப அழகாக வச்சுக்கணும். அவ்வளோதான்.